ரிச்சி செபஸ்டியன். ஸோ போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், போன வீடியோவில் என் பேர் சொன்னேன், இந்த வீடியோவில் என் பேர் சொல்லிட்டேன். ஸோ ஓகே, வீடியோ கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ என் பேர் ரிச்சி செபஸ்டியன். இந்த செகண்ட் வீடியோ நம்ம சேனலில் இது வந்து செகண்ட் வீடியோ. இந்த செகண்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், வாட்ஸ்அப்பில் எப்படி டார்க் தீமுக்கும் லைட் தீம் இல்லாட்டி ஒயிட் தீமுக்கும் ஒயிட் தீமுக்கு எப்படி மாற்றுறதுன்னு பார்த்தோம். அது கூடயே சிஸ்டம் டிஃபால்ட்டுன்னு வந்துச்சா, அது என்னென்னு பார்த்தோம். ஸோ இந்த வாட்டி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்பில் இருக்க லைட் தீம் இல்லாட்டி எப்படி வேணும்னு சொல்லிக்கோங்க, ஒயிட் தீம் எப்படி வேணும்னு சொல்லிக்கோங்க, இல்லாட்டி டார்க் தீமுக்கு எப்படி மாற்றுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதாவது புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிட்ட ஆல் அப்படின்னு ஆப்ஷன் வாயில் வரல. ஸோ ஆப்ஷன் அமுக்கிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே மெசேஜ் வர இடத்துல நோட்டிஃபிகேஷன் இல்லாட்டி மெசேஜ் மாதிரி வரும். ஸோ ஓகே, நான் ஃபஸ்ட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணிங்க. யூடியூப் இங்கே இருக்குது. நான் யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டேன். லோட் ஆகுது. ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் இது ஆல்ரெடி டார்க் தீமில் தான் போட்டிருக்கேன். ஸோ பண்ணோன்னே என்ன பண்ணோம், நம்ம இந்த சர்ச் பட்டன் பக்கத்தில் ஒரு நம்மளோட லோகோவோ என்னமோ இருக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம என்ன சேவ் பண்ணியிருக்கோமோ அதான் இருக்கும் அங்கே சர்ச் பட்டன் பக்கத்தில். ஸோ அதை இப்படி அமுக்கிக்கணும். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறது தெரியல, அமுக்கிற இடம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதை அமுக்கணுன்னே அப்படியே கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷனுக்கு ஒரு ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த செட்டிங்ஸ். இந்த மாதிரி முக்கால்வாசி இதுக்கு வந்து செட்டிங்ஸ் தான் மெயின். அந்த செட்டிங்ஸ் எப்படி அமுக்கிக்கணும். செட்டிங்ஸ் வாங்கலாம். ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஜென்ரல் அமுக்கிட்டோன்னே என்ன ஆகும்னா அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ எங்கள் ஃபோனில் வந்து தேர்ட் ஆப்ஷன் இருக்கும். எனக்கு தெரில, முக்கால்வாசி எல்லா ஃபோன்லேயுமே வந்து தேர்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அப்பியரன்ஸ் ஆப்ஷன். அது உங்கள் ஃபோனை பொறுத்து அவங்க எப்படி ரெடி பண்ணுறாங்களோ அது எனக்கு தெரில. சரி ஓகே, அதை விடுங்க. ஸோ அப்பியரன்ஸ் நான் அப்படி அமுக்கிக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு வந்த மாதிரியே தான் யூஸ் டிவைஸ் தீம், லைட் தீம், டார்க் தீம். இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன், எனக்கு இதுலேயும் கரெக்டாக தெரியல. யூடியூப்பில் வந்து சில பேருக்கு வந்து எல்லாருக்குமே அந்த யூஸ் டிவைஸ் தீம் வருமா, இல்லாட்டி யூஸ் டிவைஸ் தீம் வராமல் லைட் தீம், டார்க் தீம் வண்டி வருமா வாட்ஸ்அப்பில் இருந்த மாதிரியே தான். எனக்கு கரெக்டாக தெரியலை. அந்த யூஸ் டிவைஸ் தீம்னா என்னென்னா, நான் வாட்ஸ்அப்பில் சொன்ன மாதிரியே தான் இந்த யூடியூபே ரெடி பண்ணியிருக்காங்க, இல்லாட்டி ஃபோன் கம்பெனி வந்து ரெடி பண்ணியிருந்தது தான். அது ஃபோன் கம்பெனி என்ன, இந்த ஃபோன் வாங்கும் போதே வந்து அவங்க ஒரு கலர் செட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் லைட் இல்லாட்டி ஒயிட் கலர். ஸோ அந்த கலர் தான் வந்து அவங்க யூஸ் டிவைஸ் தீம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி சில பேருக்கு இருக்காமல் இருக்கலாம். ஸோ எங்களுக்கு இருக்குது. ஸோ நான் அதையும் போட்டு காமிக்கிறேன், லைட் தீமையும் போட்டு காமிக்கிறேன், டார்க் தீமையும் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் டிவைஸ் தீம் நான் போட்டுட்டு இதில் வந்து வாட்ஸ்அப்பில் பண்ண மாதிரி ஓகே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்காது. அதுக்கு பதிலாக நம்மளுக்கு கேன்சல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது என்னென்னா வந்து நம்ம தெரியாமல் டச் இப்படி கீழே தள்ளிட்டு இருக்கும்போது நம்ம கை பட்டுருச்சுன்னா வந்து வெளியில் போகிறதுக்கு நம்ம இந்த கேன்சல் தந்தால் போதும். அந்த ஒயிட் தீம் நீங்கள் என்ன கலர் செட் பண்ணியிருக்கீங்களோ அதுவே அப்படியே இருக்கும். அதே நேரத்தில் நம்ம வெளியும் வந்துடலாம். ஸோ அதுதான் கேன்சல். இதுக்காக நீங்கள் இப்போ பாருங்க, டார்க் தீம் தரேன், நீங்கள் இது ஓகே தர வேண்டாம், அதுவாகவே செட் பண்ணிக்கும். ஸோ நான் யூஸ் டிவைஸ் தீம் தந்துட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஒயிட் ஆகிடும். ஸோ திருப்பியும் வந்து எனக்கு டார்க் தீம் வேணால் அந்த சர்ச் பட்டன் பக்கத்தில் இருக்கிற இது அமுக்கிட்டு செட்டிங்ஸ் அமுக்கினேன், ஜென்ரல் அமுக்கினே அப்பியரன்ஸ். நான் லைட் தீமையும் போட்டு காமிக்கிறோம். ஸோ நான் லைட் தீமையும் போட்டு காமிச்சிடுறேன். ஸோ லைட் தீமும் அதே தான், ஒயிட் இல்லாட்டி லைட் கலர், அது உங்களுக்கு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ நான் திருப்பி டார்க் வேணால் செட்டிங்ஸ், ஜென்ரல், அப்பியரன்ஸ், டார்க். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து டார்க் ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே சிம்பிளாக இருக்குல்ல இந்த வீடியோ. அவள் தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிட்ட ஆல் அப்படின்ற வாயிலே வர மாட்டேங்குது. சரி ஓகே, ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்தால் போதும். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸாக உங்களுக்கு உடனே மெசேஜ் வர இடத்துல நோட்டிஃபிகேஷன் இல்லாட்டி மெசேஜ் மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ கம்மிங் அப் வீடியோஸை பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டெக் பேஸ் பண்ணி நம்ம சேனலில் டெக் தான் போட்டிருக்கோம். நம்ம சேனல் டெக் சேனல் தான். ஸோ டெக் பேஸ் பண்ணி எதாவது வீடியோ வந்து இது மாதிரி பண்ணுங்கள் அப்படின்றது எதாவது வேணுனாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எதாவது கரெக்ஷன்ஸ் வேணும், கம்மிங் அப் வீடியோஸஸ் நான் என்னோடய ஃபேஸ் காமிப்பேன்,
நான் வந்து எத்தனாவது படிக்கிறேன், எங்கே படிக்கிறேன், எல்லாமே வந்து கம்மிங் அப் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன், என் ஃபேஸில் காமிப்பேன். ஸோ அந்த நேரத்தில் வந்து எனக்கு நான் அதான் வந்து நானும் உங்ககிட்ட கமெண்ட்ஸ் கேட்பேன். ஸோ கமெண்ட்ஸ் போடுவேன், இல்லாட்டி வீடியோஸில் வந்து உங்ககிட்ட எதாவது சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி நல்லா அந்த அப்போ கம்மிங் அப் வீடியோஸில் தான் வந்து இன்னும் வரல. அந்த நேரத்துலேயும் நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஏதாவது இந்த 2 வீடியோ போட்டிருக்கேன், இன்னும் 2 நாள் இல்லாட்டி நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன், இல்லாட்டி நாளைக்கு இன்னொரு வீடியோ ரெடி பண்ணிட்டு நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோஸில் நீங்கள் தான் வேணால் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு 2 வீடியோ தான் இதை அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த 2 வீடியோ வந்து இது வந்து எதாவது கமெண்ட்ஸ் வேணால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது 2வது நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், மறந்து போயிடுச்சு. ஸோ சொல்கிறேன், ஓகே கண்டினியூ பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிட்ட ஆல் அப்படின்ற ஆப்ஷன் அப்படின்னா போதும். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு மெசேஜ் வரல, நோட்டிஃபிகேஷன் இல்லாட்டி மெசேஜ் மாதிரி வரும். ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய் பாய்.